வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு குடைமிளகாய் சேர்த்து மசால் தாங்க செய்ய போகிறேன். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குடைமிளகாய் சேர்த்து செய்யறனாலங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 300 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக உருளைக்கிழங்கு எடுத்துங்க. வேக வச்சு தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். இதை 1-2 மசிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சைஸில் குடமிளகாய் ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ மசாலாவுக்கு தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விட்டுருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி, இது கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு பல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நீட்ட வாக்கில் நறுக்கின 3 பச்சை மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்திக்கலாம். நீட்ட வாக்கில் நறுக்கிக்கிட்டால் சரியாக இருக்குங்க. ஏன்னா குடமிளகாய் சேர்த்துறதுனால பச்சை மிளகாய் கலர் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். சிறிதளவு கருவேப்பிலை, இது கூடவே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்குங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற குடைமிளகாவை வதக்கி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போது, ரொம்பவும் வதக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ குடைமிளகாய் வதங்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். மசாலா வந்து கொஞ்சம் திக்காக வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு மசாலா வந்து திக்காக கொதிக்க வச்சுட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திக்கூடாது. மசாலானா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ குடைமிளகாய் உருளைக்கிழங்கு சேர்த்து பூரி மசால் தயாராகிடுச்சுங்க. குடைமிளகாய் நார்ச்சத்தெல்லாம் நிறையா இருக்குதுங்க. நம்ம வெறும் உருளைக்கிழங்கு பதிலாக இந்த மாதிரி குடைமிளகாய் சேர்த்து செய்யும்போது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் குடைமிளகாய் உருளைக்கிழங்கு சேர்த்து மசால் செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.